ஹலோ பிடிஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை 10 மடங்கு பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனா வச்சுக்கிடும். உங்களுக்கு பிம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்குக்கு மொத்தமே மூணு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் தேவை. அந்த 3 இன்கிரீடியன்ட்மே நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா வந்து எடுத்துக்கோங்க. இத ஊற வைக்கிறதுக்கு வந்து நான் பச்சை பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த கசகசாவ வந்து முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் நைட்டே வந்து நீங்க ஊற வைக்க பாருங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அரைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து நான் இந்த கசகசாவ ஊற வச்சுக்க போறேன். ஏன்னா இது நல்லா ஊறி வரணும். அப்பதான் வந்து நம்மளால மிக்ஸில வந்து அரைக்க முடியும். இப்ப ஊற வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பொருள் வந்து நம்ம ஊற வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம். ஒரு 7 பாதாம் அளவுக்கு நான் எடுத்து இதையுமே வந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த 2 இன்கிரீடியன்ட்மே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்க பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கசகசா வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த ஊறி வந்த கசகசாவ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா பாலோ, இல்ல தண்ணியோ நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஊற வைக்கும்போது ஊத்தியிருந்தோம் இல்லையா, அந்த பாலோடயே அப்படியே ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச பாதாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட தோல மட்டும் உரிச்சுட்டு, இந்த 7 பாதாமையும் வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா அடிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்க முதல் நாளே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா ஃபைனாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப நானுமே வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் மட்டும் தான் நான் ஊற வச்சேன். ஸோ அதனால இந்த அளவுக்கு நல்லா எனக்கு அடிச்சு வந்து இருக்கு. இதுவே எனக்கு மைய அடிச்சு தான் இருந்துச்சு. இப்ப நான் மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்த கசகசா பேக்க வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பேக் தான் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்க போகுது. இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவான ரிசல்ட்டையுமே வந்து கொடுக்கும். இப்ப இந்த பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப அந்த ரெமெடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்க. மொத்தமே 3 இன்கிரீடியன்ட் மட்டும் தான் இதுக்கு நம்மளுக்கு தேவை. இந்த 3 இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பரு, கரும்புள்ளி, பருனால வந்த தழும்பு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கணும். இந்த பேக்கை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 13 டேஸ், அதாவது 30 நாள் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். உங்க ஸ்கின் வந்து பெர்மனண்டா வந்து நல்லா பிரைட்டனா ஆகும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி கொடுக்கும். எனக்கு இன்னும் 1 மந்த்ல வந்து ஃபங்ஷன் இருக்கு, இல்ல எனக்கு மேரேஜ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து தாராளமா இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு 13 டேஸ்லயே வந்து உங்க ஸ்கின்ல வந்து பயங்கர சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னோட டோன் வந்து ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உங்க ஸ்கின்ன வந்து 10 மடங்கு வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேக்க வந்து பாய்ஸும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ல பயங்கர எஃபெக்டிவா வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. ஏன்னா, இதுல நம்ம மெயினா வந்து கசகசா தான் ஆட் பண்ணியிருக்கோம். கசகசா வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இன்ஸ்டன்டாவே பிரைட்டன் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் அதிகமா இருக்கிறனால, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்க குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி குடுக்கும். ஏன்னா, இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியம், விட்டமின் இந்த எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து கசகசால இருக்கிறனால, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்களோட ஸ்கின் டோன இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கும், உங்க ஸ்கின்ல இருக்கிற கருமை எவ்ளோ பெரிய பிக்மெண்டேஷனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த கசகசா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாதாம் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கியூர் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவனா மாத்தி குடுக்குறது. இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த பாதாம்ல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட், கால்சியம், விட்டமின், ஒமேகா 3, ஒமேகா 6ன்னு சொல்லி நெறைய சத்துக்கள் வந்து இருக்கு. உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும், உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா வச்சுக்கிறது. ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கும், உங்க ஸ்கின்ல உள்ள அழுக்குகள் எல்லாம் அதாவது டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க நீங்க வந்து ஓவராலா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட குடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.